வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் மையப்பகுதியில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் 25க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்து ஒரு நாளுக்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை ஹெஸ்போல்லா சுமார் 250 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியது. கடந்த ஆண்டு காசாவில் ஹமாஸுக்கு ஆதரவளிப்பதற்காக ஹெஸ்போல்லா இயக்கம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியதில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்போல்லா நடத்திய மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல்களில் இதுவும் ஒன்று. லெபனானில் தீவிரமடைந்து வரும் போரை நிறுத்துவதை நோக்கமாக கொண்டு ராஜதந்திர முயற்சிகளின் சலசலப்புடன் இது ஒத்துப்போனது. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான அமெரிக்க முன்மொழிவை லெபனானும் ஹெஸ்போல்லாவும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட பின்னரும் இஸ்ரேல் அதை தாமதப்படுத்தியபடி லெபனானுக்குள்ளுள்ள ஹெஸ்போல்லா இயக்கத்தின் இலக்குகள் மீது தமது தாக்குதல்களின் வேகத்தை அதிகரித்துள்ளது. அப்படி ஒரு தாக்குதலில் தான் லெபனானில் 25க்கும் மேற்பட்டவர் கொல்லப்பட்டனர். அத்துடன் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் சனிக்கிழமை நடந்த தாக்குதலில் 65க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். லெபனானின் சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி மீட்பு பணியாளர்கள் இடிபாடுகளில் தேடும் போது இறப்பு எண்ணிக்கை ஞாயிற்றுக்கிழமை குறைந்தது 29ஆக உயர்ந்தது. 3 இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த தாக்குதல் ஒரு உயர்மட்ட ஹெஸ்போல்லா தலைவர் முகமது ஹைதரை கொல்லும் முயற்சி என்று கூறினர். ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் டெல் அவீவ் பகுதி மற்றும் மலைக்குச்சியில் உள்ள நகரமான சஃபெட் உட்பட இஸ்ரேலின் பெரும்பகுதி முழுவதும் ஏவுகணை தாக்குதல் சைரன் அலைகள் ஒலித்தன. சுமார் 250 ஏவுகணைகள், இவற்றில் பெரும்பாலானவை ராக்கெட்கள் தான் மாலை வரை ஏவப்பட்டதாகவும் சில வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. இஸ்ரேலிய அவசரகால மீட்பு மருத்துவ சேவை அமைப்பு குறைந்தது 6 பேருக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு சிகிச்சை அளித்ததாக கூறியது. மத்திய இஸ்ரேலில் ஏற்பட்ட தீயினால் எரிந்த கார்களின் படங்களையும் அது பகிர்ந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் மீது பல ராக்கெட்களை ஏவியதாக ஹெஸ்போல்லா வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காலை 6:30 மணிக்கு டெல் அவீவில் உள்ள ஒரு ராணுவ இலக்கை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் ராக்கெட் தொகுதி ஒன்று இஸ்ரேலின் பெய்ரூட் விமான தாக்குதலுக்கு பதிலடியாக இருந்தது என்றும் ஹெஸ்போல்லா தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரத்தில் டெல் அவீவ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவிக்கவில்லை. சிரியாவுக்கும் லெபனானுக்கும் இடையிலான எல்லைக்கடவைக்கு அருகே உள்ள ஹெஸ்போல்லா உள்கட்டமைப்பை தாக்கியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறியதை அடுத்து போர் அதிகரித்தது. தெற்கு லெபனானில் உள்ள 5 கிராமங்களையும் பெய்ரூட்டின் தெற்கே உள்ள ஒரு ஹெஸ்போல்லாவின் கூட்டையாக அறியப்படும் தாகியையில் குறைந்தது 10 இலக்குகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF காலி செய்ய உத்தரவிட்டது. அதையடுத்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய விமானப்படை அப்பகுதியில் உள்ள ஹெஸ்போல்லா கட்டளை மையங்கள் மீது அதன் விமானப்படை தாக்குதல்களை நடத்தியதாக IDF கூறியது. அந்த தாக்குதல்களில் ஏற்பட்ட சேதம் பற்றிய விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. தாகியில் உள்ள ஹெஸ்போல்லா இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவது என்றால் கட்டடங்களை தரைமட்டம் ஆக்குவது என்றுதான் அர்த்தம். அந்த கட்டடங்களுக்கு அடியே ஹெஸ்போல்லாவின் தரையடி சுரங்க தளங்கள் இருப்பதும் வழக்கம். லெபனானில் உள்ள ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தீவிரப்படுத்தி வருகிறது. இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு முன் ஹெஸ்போல்லா இயக்கத்தின் இலக்குகளில் எவ்வளவு அதிக இலக்குகளை அளிக்க முடியுமோ அவ்வளவையும் அழித்து விடுவது என்ற இஸ்ரேலிய திட்டமாக தெரிகிறது. இஸ்ரேலின் தரைப்படை துருப்புக்கள் தெற்கு லெபனானுக்குள் ஆழமாக ஊடுருவி தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேலிய விமானப்படை பெய்ரூட்டின் தெற்கு புறநகரில் உள்ள தாகியை மீது குண்டுவீச்சுக்களை முடுக்கிவிட்டுள்ளது. தாகிய பகுதி 2.5 மாதங்களுக்கு முன் இந்த தாக்குதல்கள் தொடங்கப்படுவதற்கு முன் ஹெஸ்போல்லாவால் நிர்வகிக்கப்பட்ட பகுதி. இப்போது அந்த பகுதி மனித நடமாட்டமற்ற இடிபாடுகளாக காணப்படுகிறது. ராஜதந்திரம் குறித்து பல மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையே போர் நிறுத்தத்திற்கான விதிமுறைகள் வடிவம் பெறுவதாக தெரிகிறது. அதனால் போர் நிறுத்தத்திற்கு போகுமாறு இஸ்ரேல் அழுத்தம் கொடுக்கப்படலாம் என்ற சூழ்நிலை ஏற்படுவதால் இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதல்களில் கடும் அவசரம் காட்டுகிறது. போர் நிறுத்தம் தொடர்பான ஒரு அளவு எச்சரிக்கையான நம்பிக்கை இருந்த போதிலும் இந்த ஒப்பந்தத்தை செயற்படுத்தல் மற்றும் அமலாக்கம் பற்றிய முக்கியமான விவரங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறது இஸ்ரேல். அவற்றில் ஏற்படக்கூடிய சாத்தியமான கருத்து வேறுபாடுகள் இந்த ஒப்பந்தத்தையும் கவிழ்த்துவிடக்கூடும் என்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் எச்சரித்தனர். இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்போல்லா ஆகிய இருதரப்புமே ஒரு பக்கத்தில் பேச்சுவார்த்தைகள் தொடரும் நிலையில் மறுபக்கத்தில் தொடர்ந்து போர் புரிவதாக கூறியுள்ளன. லெபனானின் ராணுவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெற்கு லெபனானில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதல் ஒன்று லெபனான் ராணுவத்தின் தளங்களில் ஒன்றை குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறியது. அந்த தாக்குதலில் லெபனான் ராணுவத்தின் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டார் மற்றும் 18 பேர் காயமடைந்தனர் என்றும் குற்றம் சாட்டியது. இஸ்ரேல் ஹெஸ்போல்லா போரில் லெபனான் ராணுவம் பங்கு கொள்ளவில்லை. இருப்பினும் இருதரப்பு தாக்குதல்களுக்கும் இடையே லெபனான் ராணுவமும் இடையிடையே சிக்கிக் கொள்கிறது. லெபனான் ராணுவத்தின் குற்றச்சாட்டுகளுக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை உடனடியாக கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை.
ஆனால் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை லெபனான் ராணுவத்திற்கு எதிராக போர் புரியவில்லை என்று கடந்த காலத்தில் கூறியது. எமது போர் லெபனான் ராணுவத்திற்கு எதிரானது அல்ல, ஹெஸ்போல்லாவுக்கு மட்டுமே எதிரானது என்றும் குறிப்பிட்டது. லெபனானின் பிரதமர் நஜீப் மிகாட்டி இந்த தாக்குதல் அதிகரிப்புகள் போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளை நிராகரிப்பதற்கான நேரடி இரத்தக்களறி செய்தியாகும் என்றார். போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் திரு மிகாட்டி ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதர் ஜோசப் போரலை பெய்ரூட்டில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சந்தித்தார். அந்த சந்திப்பு முடிவடைந்த பின் லெபனான் சரிவின் விளிம்பில் இருப்பதாக திரு போரல் எச்சரித்தார். மேலும் லெபனான் சரிவை தடுக்க ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது என்று செய்தியாளர்களிடம் கூறிய அவர், உடனடி போர் நிறுத்தம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 1701 முழுமையாக செயற்படுத்துதல் ஆகியவைதான் அந்த ஒரே ஒரு வழி என்றும் தெரிவித்தார். லெபனானுடனான இஸ்ரேலின் கடைசி போரை முடிவுக்கு கொண்டு வந்த போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ஆகஸ்ட் 2006 ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 1701 ஒருமனதாக ஏற்றுக்கொண்டது. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையே போரை தடுக்க தெற்கு லெபனானில் ஒரு இடையக மண்டலத்தை உருவாக்க ஐநா தீர்மானம் முயன்றது. ஆனால் ஐநா அந்த முயற்சியில் அமைதி காக்க தவறிவிட்டது. நாம் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் மற்றும் போர் நிறுத்தத்தை செய்ய ஹெஸ்போல்லா மீதும் அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்று திரு போரல் கூறினார்.